ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம vlogல வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டுடைய ஹோம் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அந்த வீடியோலே கேட்டிருந்தீங்க, ஹோம் டூரும் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் சரி ஹோம் டூர் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எடுக்கிறதுக்கு. கார்டன் டூர் பார்க்கல அப்படின்னா, லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும், கமெண்ட்லேயும் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆ, இப்போ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டன்லாம் பார்க்கலாம். இப்போ எப்படி அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட்டு ஹோம் டூர் வந்து பார்த்துடலாம். கடகடன்னு சீக்கிரமா பார்த்துடலாம். நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸா தான் வந்தோம். அதனால இவங்க எதுவும் கிளீன் பண்ணாங்களா இல்லையாலாம் தெரியல. அப்படியே நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சுருவோம். இருக்கிறது இருக்கிற மாரியே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப மோசமாலாம் இருக்காது. 1, 2 பொருள் அப்படி இருக்கும் பார்த்துக்கலாம். இதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு லெஃப்ட் சைட்ல எங்க குட்டி தோட்டம் இருக்கு. செம்பருத்தி செடி அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங், வண்டி நிறுத்துறதுக்கு இடம் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து உள்ள வந்துடலாம். அப்படியே உள்ள போயிடலாம். ஆமா. கொசு இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரமா கதவ சாத்துனா தான், இல்லைன்னா பாருங்க எல்லா கொசும் உள்ள வருது. உள்ள நுழைஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் தான் இருக்கும். இந்த சைடு வந்து ஒரு சோஃபா போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சோஃபா வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் என்ன சுத்தி காட்டுறதுன்னு தெரியல. அதான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இங்க மூலையிலே வந்து மிஷின் வந்து போட்டிருக்காங்க. தையல் மிஷின். இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டெப்ஸு இப்படி மேலே போகிறதுக்கு ஸ்டெப்பு. அதில் வெளியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் வெயிலுக்கு வந்து அது கொஞ்சம் சரியாக வளரலன்னு அம்மா எடுத்து வெளியவே வச்சுட்டாங்க. இப்போ கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. ஹால்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வழி போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்க்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன், டைனிங் ஹால், கிச்சன். ஃபஸ்ட்டு வந்து டைனிங் ஹால், கிச்சன் வந்து பார்த்துடலாம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து திருட்டுத்தனமா வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், சவுண்டு போடக்கூடாதுன்னு சொன்னா, அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் நீட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீட் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. அப்படி தான் சொன்னாங்க. டைனிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா பேருக்கு தான் இருக்கும். இங்கே சமைச்சு வைக்கிறதெல்லாம் வைப்போம். ஆனால் இங்கே யாரும் உட்காந்து சாப்பிட்றதில்ல. ஹாலில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். டிவி பார்த்துட்டு எல்லாரும். இங்கே வந்து கொஞ்சம் பொருள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் நம்ம பழைய வீட்டில் இருந்த எல்லா பொருள் தான். இங்கே வந்து நாங்கள் எதுவும் வாங்கலாம் இல்லை. எல்லாம் அதுவே அதிகமாக இருக்கிறதுனால எதுக்கு வாங்கணும்? எல்லாமே அதே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. மளிகை பொருள் எல்லாமே இருக்கும். அப்புறம் இங்கே அவ்வளோதான், டைனிங் ஹால் முடிஞ்சிருச்சு. இந்த வீட்டுக்கு புதுசாக ஒன்றே ஒன்று வந்திருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணிக்கு ட்ரம் ஒன்று வச்சுருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. டைனிங் ஹால் விட்டுட்டு அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே கிச்சன். அப்பா வந்து பால் வந்து காய வச்சிட்ருக்கிறாரு டீ போடுறதுக்கு பால் வந்து வச்சுருக்காரு இப்போ தான். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அங்கே கொஞ்சம் மசாலா வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டாண்ட். அதெல்லாமே நம்ம வீட்டில் இருந்தது தான். இந்த சைடு ஷெல்ஃப்லாம் நிறையா இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கொஞ்சம் இந்த மசாலா ஐட்டம்ஸ், பருப்பு வகை எல்லாமே மளிகை சாமான்லாம் வச்சுருக்காங்க சமைக்கிறதுக்கு. ஒரு ஃப்ரிட்ஜு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெஸ்ட் ரூம். இது வந்து பிரித்து காட்டலாம், பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா பின்னாடி இருந்து அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்டோர் ரூம் ஆக்கிட்டோம். கிச்சன் பக்கத்துலேயே இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வைக்கக்கூடாது அப்படின்றதுனால, அது சரி அவங்க வச்சுருக்காங்க. நம்ம சொந்த வீடா இல்லை இல்லையா, வாடகை வீடு தானே. அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுக்கலாம். யூஸ் பண்ணால் தானே பிரச்சனை. அதனால் யூஸ் பண்ணாமல் வச்சுக்கலான்னு அப்படியே வச்சுருக்காங்க. அது பயங்கரமான ஒரு ஸ்டோர் ரூமாக இருக்குது. நிறைய அடைச்சி வச்சுருக்காங்க. அதில் அப்படியே வச்சுருவோம் நம்ம. அப்புறம் இங்கே வந்து வாஷிங் மிஷின் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே வச்சுக்கிட்டோம். இங்கே ஓவன், ஓடிஜி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தேவையான பொருள்லாம் இங்கே. அவ்வளோதான், கிச்சன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பெட்ரூம் வந்து போகலாம். பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, வாசல் கதவு திறந்ததுமே பூஜை ரூம் தான் தெரியும். வீட்டில் செம்பருத்தி பூவெல்லாம் பூக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து அழகாக வச்சுருக்காங்க இப்போது ஈவினிங் விளக்கேற்றுறதுக்கு. அப்படியே இந்த சைடு வந்து பெட்ரூம், ஒரு பெட்ரூம் கீழே வந்து ஒரு பெட்ரூம் தான். இங்கே வந்து அயர்ன் பண்ணுற டேபிள் வந்து உள்ளே போட்டிருக்காங்க. கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு டைம் பார்க்குறப்ப இப்படி இருக்கும், நடுவில் இல்லாமல் இப்போ ஓரத்தில் இருக்குது. இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கில் இருக்கும். அப்பப்போ மாற்றி போட்டுகிட்டே இருக்காங்க வீட்டில் அம்மா. அம்மாவோட வேலை தான் இது எல்லாமே. அம்மா தான் இது இங்கே தூக்கி போடுங்க, அதை அங்கே தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த ஒரு டேபிள் வந்து டிவி யூனிட். இது வந்து இங்கே பொருள்லாம் வச்சுருக்காங்க, புக்ஸ்லாம் வச்சுருக்கோம், துணியெல்லாம் வந்து துவைச்சதெல்லாம் மடித்து வைக்கிறது அது மாதிரி வச்சுக்குவோம். அப்புறம் இங்கே ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் டாய்லெட் வந்திருக்கு பெட்ரூமில், அவ்வளோதான். அப்புறம் ஒரு வார்ட்ரூம், ஒரு பீரோ, அவ்வளோதாங்க. ட்ரெஸ் வைக்கிறதுக்கு அதிலே ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே எங்களுக்கு முடிஞ்சிடும். ஹாய் காமிக்கிறீங்களா? அவ்வளோதான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், டைனிங் ஹால் அந்த மாதிரி இருக்கும். மேலே வந்து என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். மேலே ஏறி வந்ததுமே இங்கே வந்து ஒரு இங்கே வந்து ஒரு குட்டி ஒரு இடம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவோட ரூம். இந்த பக்கம் வந்து சும்மா இருக்குது ஒரு ரூம்.
நாங்களும் ஒரு சில டைம் ஸ்டே பண்ணிக்குவோம், இல்லைன்னா சும்மாவே இருக்கோம். நாங்களும் எல்லாம் கீழேயே படுத்துக்குவோம். வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல இந்த சும்மா இருக்கிற ரூம் வந்து பார்த்துடலாம். அப்புறம் எங்கள் அண்ணன் ரூமுக்கு போகலாம். எங்கள் அப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு, சும்மா இருக்கிற ரூமில் உன் ட்ரெஸ் தான் இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்டே பண்ணுறது இல்லை இல்லையா, அதனால் அப்படியே தேவையில்லாத பொருள் அந்த மாதிரி, அதாவது எப்பயாவது யூஸ் பண்ணுற பொருள் அந்த மாதிரி வச்சுக்கிறது தான். ஒரு கயிறு கட்டில், இது தெரியும், இது பல காலமாக இருக்குது, எங்கள் ஆயா வந்து யூஸ் பண்ணது. இப்போ நாங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டேபிள் வந்து சிஸ்டம் டேபிள் வந்து அண்ணா வந்து வேறு வச்சுருக்காங்க இப்போது, அதனால் இப்போ இது வந்து யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சுட்டாங்க. இந்த இந்த கபோர்டு தான் சொல்லிட்டு இருந்தார், இங்கே எல்லாமே என் துணி தான் இருக்குது அப்படின்னு. போய் எல்லாம் என் துணி எங்கே இருக்குது, இது ஒரு ஷெல்ஃப் தான் இருக்குது என் துணி. இது கீழே எல்லாம் வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டில் அண்ணா வந்தாங்கன்னா, சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா, அந்த மாதிரி தங்குவோம் இல்லையா நம்ம ஃபேமிலி எல்லாரும் ரிலேஷன்ஸ்லாம், அப்போ வந்து பெட்ஷீட்டில் எக்ஸ்ட்ரா தேவைப்படுன்றதுனால வச்சுருக்கிறது. அது எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மேரேஜுக்கு தான் எல்லோரும் வருவாங்க இல்லையா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம தங்கறதுக்கெல்லாம் போத்திக்கிறதுக்கு குளிர்காலத்தில் தான் எனக்கு மேரேஜ் பண்ணாங்க, தை மாதம். அப்போ பெட்ஷீட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினது. அது இப்போ அப்படியே சும்மா தூங்குது. அடுத்து எங்கள் அண்ணன் மேரேஜுக்கு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் என்னோடய மேரேஜுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. இதில் ஒரு ட்ரெஸ் போட்டேன் ஃபோட்டோ ஷூட்டுக்கு, அதுவும் சரியாக ஒழுங்காக எடுக்கலை. இது வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸு, அது பத்தவே இல்லை, அது செட் ஆகலை. அதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்கிறேன் டீட்டெயிலாக. அப்படியே மூடி வச்சுருவோம், அவ்வளோதான். இந்த ரூம் வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் ஒரு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் வந்துருக்கு, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். அப்புறம் இந்த ரூம் முடிஞ்சது, அவ்வளோதான். அடுத்தது இன்னொரு ரூம் போகலாம். இது வந்து அண்ணாவோட ரூம். வாங்க, வணக்கம். எங்கள் அண்ணன் சொல்லிகிட்ருக்குறான். எங்கள் அண்ணா பிஸியாக வேலை பார்க்குறாரு. அடப்பாவி, எடிட் தானே பண்ணிகிட்ருக்கேன், எடிட் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் அண்ணாவோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ரூமு, பாத்ரூம், டாய்லெட், அவ்வளோதான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே வேலை தான் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா தானே கட்டில் தூக்கி அந்த பக்கம் போட்டது, கட்டில் தூக்கி அந்த பக்கம் போட்டது அம்மா தானே. அதே மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. அப்புறம் சிஸ்டம் டேபிள் ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு, பெட்டு வந்து நடுவில் இருந்தது, இப்போ அப்படியே மாற்றி விட்டாங்க. ஓகே. ஒரு த்ரெட்மில் ஒன்று நானும் எங்கள் அண்ணனும் ஆசைப்பட்டு அடம் முடிச்சு சண்டை போட்டு எங்கள் அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கினது இது, உண்மையாக சொல்லணும். ஆனால் இப்போ இவனோட டவல் காயறதுக்கு யூஸ் ஆகுது, மன்னிச்சுக்கணும். எப்போவுமே எங்கள் டவல் தாங்க இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அப்புறம் த்ரெட்மில் தான் இருக்குது, யூஸே பண்ணுறதில்ல. நான் இருந்த வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, எங்கள் அண்ணனும் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்கிறதுனால ஃபன்னாக எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்குங்க, யாராக இருந்தாலும். அவ்வளோதான் சொல்லி எங்கள் அண்ணன் பாருங்க ஆமானிட்டு இருக்கான். நாங்கள் ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டோம், ஆனால் அது வந்து யூஸே பண்ணலை, அது வேஸ்ட்டாக தான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு பணம் வேஸ்ட்டுன்னு தான் நான் வந்து சொல்வேன். பணம் வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா வந்துட்டாங்க, ஏதோ சொல்கிறாடா அப்படின்னு. அப்புறம் இது ஒரு சேர், இது போயிடுச்சு, ரொம்ப வருஷமாக இருந்தது எங்கள் வீட்டில். இந்த பெட்டு இப்படி இருக்காது, போட்டு மூடி விட்டானா? ஆமாம், பெட்ஷீட் எங்கள் அண்ணன் மடிக்க மாட்டான், அதனால் பெட்ஷீட் எப்படி இப்படி நீட்டாக இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு டவுட்டு. அப்புறம் இங்கே ஒரு சிங்கிள் கப்போர்டு தான் இருக்கும், அது எங்கள் அண்ணா ட்ரெஸ் தான் இருக்கும். எங்கள் அண்ணா ட்ரெஸ்ஸே கொஞ்சமாக தான் இருக்கும், மீதி எங்கள் அப்பாவது ட்ரெஸ்லாம் எங்கள் அம்மா கபோர்டில் கீழே இருக்கவே இருக்காது. அந்த 2 பீரோவும் கபோர்டும் அம்மாவோட ட்ரெஸ் தான் இருக்கும். அப்புறம் இங்கே பேக் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் வாங்க அடுத்து இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம், டாய்லெட் இந்த ஒரு பெட்ரூம்லேயே இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் ஒரு ஏரியா மாதிரி இருக்கும், ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி, அவ்வளோதான். அடுத்தது மாடி போய் பார்க்கலாம். அப்புறம் அப்படியே மீதி நான் கார்டனும் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் ஆகிடுச்சு, அதனால் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ரூம்லேருந்து வெளியில் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாதி பில்டிங்காக இருக்கும் வீடு, ரூமு பாதி வந்து மாடியாக இருக்கும். நிறைய வந்து இன்றைக்கி தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்களா கார்டன்லாம் மேலே, அதனால் அந்த தேவையில்லாத அந்த இலை அதெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் எங்கள் அம்மா மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்காங்க. இப்போ வந்து பார்க்குற வேறு மாதிரி இருக்குது. ஆமாம் தானேப்பா? பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து பூ இருக்குது, சாமந்தி. இது வந்து கொஞ்சம் மழையில் இதுவாகிடுச்சுன்னு சொன்னாங்க, பூ பறிக்கிறதுக்குள்ளே இதுவாகிடுச்சு அப்படின்னு. இப்போ பூக்கிறதா பறிக்கணும். அங்கே வந்து கோஸ்லாம் போட்டிருக்காங்க, எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கார்டனில் கூட. பூவெல்லாம் பூக்கிறது இப்போ தான், அப்போ வந்து பூக்கலாமா. இது ஒரு கலர், அப்புறம் இது ஒரு கலர், இது ஒரு கலர், அது ஒரு கலர் எல்லாமே. அப்புறம் செம்பருத்தி, கனகாமரம், ஜாதி மல்லி, சாமந்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. மல்லிப்பூ எல்லாமே இருக்குது, ரோஸும் இருக்குது. இப்போ தான் வந்து நடுவில் கொஞ்சம் ரோஸ்லாம் வந்து பூக்காமல் போயிடுச்சு, மொட்டை எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ரோஸ்லாம் வந்து பூக்குது. எனக்கு அம்மா வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அன்றைக்கி ஒரு நாள். குழம்பெல்லாம் நிறைய வெரைட்டியாக செஞ்சு கொண்டு வந்தப்போ ரோஸும் கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒன்று சொல்லணும், காராமணி பாருங்கள், கொடி காராமணி. இது நல்லாவே காய் வந்துட்டுருக்கு, சூப்பராக. கீழே காய் இருக்குது இங்கே, அப்புறம் மேலே பாருங்களேன் எப்படி தொங்கிட்டுருக்கு, தெரியுதுங்களா? சூப்பராக அப்படியே கொடி போயிட்டே இருக்குது மேலே. பரவாயில்ல, இப்போ தான் பார்க்குறேன் நான் கொடியில் இருக்கிற காராமணி. நம்ம செடி மாதிரி தான் இருக்கும், காட்டிலலாம் போடுறது.
ஓகே, அடுத்தது எல்லாமே ரோஸ் தான் இருக்குது. மேலே போயிட்டு நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அம்மா நிறைய காய வச்சுருக்காங்க. ஆவாரம் பூ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம விலாகில் வந்து பார்த்துருப்பீங்க. கோவில் பொன்னுத்தம்மன் கோவிலுக்கு போனப்போ பறிச்சுட்டு வந்தோம் அந்த ஆவாரம் பூ தான். அப்புறம் ஆரஞ்சு தோலும் காய வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் செடியில் வந்த விதை எல்லாத்தையுமே எடுத்து காய வச்சுருக்காங்க. இது வந்து வெண்டைக்காய், குட்டி குட்டியாக உருளையாக இருக்குது வெண்டைக்காய். இது பாவக்காய். பாவக்காய். அப்புறம் இதுமா நீங்கள் பூசணி சொல்லுங்கள். பரங்கிக்காய். இது வந்து புண்ணாக்கு வந்து செடிக்கு தான் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. அது காய வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே நம்ம மேலே போயிடலாம். மேலே வந்து எல்லாமே இப்போ கத்திரிக்காய் அவ்வளோ இருக்குது. ஆனால் பிஞ்சு அதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா எங்கள் அம்மா எல்லாருக்குமே கொடுக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ இருக்குது. இங்கே வந்து பிரண்டை பாருங்கள், நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி பீர்க்கங்காவும் நிறையா பிஞ்சு வச்சுருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி, மிளகாய் செடி தான் இங்கே இருக்கிறது. எல்லாமே கத்திரிக்காய் பூ வச்சுருக்கு. பிஞ்சு தான் நிறையா இருக்கும். வீடியோவில் இவ்வளோ பிஞ்சு இருக்குப்பா, பார்த்து நானே பார்க்கல. 10 நாள் 15 நாள் இவ்வளோ மாற்றமாக இருக்குது. ஆமாம், நிறையாவே இருக்குல்ல. நிறைய வெறும் பிஞ்சு. இலையெல்லாம் பூச்சி வச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. அதனால் இலையெல்லாம் பிச்சு போட்டதுனால வெறும் பிஞ்சு நிறையா தெரியுது. அப்புறம் அந்த செடியெல்லாம் எவ்வளோ இருக்குது கத்திரிக்காய். பச்சை கத்திரிக்காய் நிறையா இருக்குவா. அவரைக்காய் கூட பிஞ்சு வந்துட்டுருக்குன்னாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், அவரை பூ வச்சுட்டு பிஞ்சு. இதெல்லாம் இன்னும் தை மாதம் பொங்கலுக்கெல்லாம் நிறையாவே அவரைக்காயெல்லாம் பறிக்கலாம் போல இருக்குது. ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வந்து புதுசாக இருக்குது. இது நான் அவரைக்காய் தான் சொன்னாங்க. நான் நார்மலாக அவரை வந்து காய்க்கும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிறகு அவரை அப்படிங்கிறாங்க அம்மா. புதுசாக இருக்குல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், எனக்கு புதுசாக இருக்குது. அம்மா வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. பிஞ்செல்லாம் நிறைய வைக்குது. இப்போ தான் பூவெல்லாம் உள்ளே வந்து பூத்துட்ருக்கு. ஓகே, நிஜமாவே இது பேர் சிறகு அவரையாம்மா? அவரைக்காய் அவரே இல்லைல்ல. ஓகேங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. இங்கேயும் வந்து நிறையா அவரைக்காய் வந்து இப்போ தான் பூ வச்சிட்ருக்கு, பிஞ்சு வர போகுது. அவ்வளோதான். வீட்டு டூர், ஹோம் டூர், கார்டன் டூர் எல்லாமே நான் உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.